வணக்கம். சத்யநாராயணன். நம்ம இந்த தொடர்ந்து புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசிட்டு வரோம். கடைசியாக நம்ம பேசின சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ் பற்றி தரவாக டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் த ரோல் ஆஃப் அங்கன்வாடி சென்டர்ஸ் என்ன அப்படின்ட்டு தரவாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பேச போகிறத சொல்லியிருந்தோம்னா, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, an urgent and necessary prerequisite to learning. ஸோ இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவோம். முதல்ல ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, இதை சிம்பிளாக நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா, ஃபவுண்டேஷனல்லாம் அடிப்படை, லிட்ரஸின்னா கல்வி அறிவு, அண்ட் நியூமரசினா நியூமர்னா நம்பர். ஓகேங்களா? ஃபவுண்டேஷனல் நியூமரசின்னா பேசிக் அடிஷன், பேசிக் சப்ட்ராக்ஷன், அவ்வளோதான். இது தாண்டி வேறு எதுவும் இல்லை. இதை தான் சொல்ல வராங்க. இது என்ன சொல்ல வராங்க? ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இஸ் அன் அர்ஜென்ட் அண்ட் நெசசரி ப்ரீரிக்விசிட் டு லேர்னிங். இது வந்து நெசசரி கண்டிஷன், ப்ரீ கண்டிஷன். இது தெரிஞ்சால்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். The ability to read and write and perform basic operations with numbers is a necessary foundation and an indispensable prerequisite for all future schooling and lifelong learning. So the ability to read and write, எழுத, அதாவது அந்த பேசிக்காக எழுத படிக்கிற அந்த திறமை இருக்கு இல்லையா, பேசிக்கான விஷயங்கள் பற்றி, பேசிக்கான நம்பர்ஸ் கூட ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, இது வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து மிகவும் முக்கியம் ஃப்யூச்சர் ஸ்கூலிங்க்கு. அதாவது பிற்காலத்தில் வரப்போகிற கல்வி நம்ம கற்றுக்க போகிறோம். அதாவது என்ன சொல்லியிருக்கோம், 0 to 3, 3 to 8 இந்த மாதிரி 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபண்டமெண்டல் லெவலில் இந்த பேசிக் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, அடிப்படை கல்வி, குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு அந்த குழந்தைக்கு ஏபிசிடியோ, பேசிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் தெரிஞ்சால்தான் அடுத்த வர லெவல், அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த குழந்தை நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், கற்றுக்க முடியும். ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா அந்த குழந்தை கோப்பப் பண்ண முடியாது நெக்ஸ்ட் லெவலில் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அதான் ஃப்யூச்சர் ஸ்கூலிங் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். ஃப்யூச்சர் ஸ்கூலிங்கே அஃபெக்ட் ஆகும். ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, நியூமரசி இல்லைன்னா பிற்காலத்தில் வர ஸ்கூலிங் ஸ்டடீஸே அஃபெக்ட் ஆகுன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணுது இந்த நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஹவெவர், various governmental as well as non-governmental surveys indicate that we are currently in a learning crisis. என்ன சொல்கிறாங்க? கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல் நிறைய சர்வேஸ் எடுத்திருக்காங்க. தற்போது நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சர்வே எடுத்தால் நிறைய சர்வேஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய நிலைமை இந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி என்னவா இருக்குது, கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு நிறைய கவர்மெண்ட்டு ப்ளஸ் ப்ரைவேட் சர்வீஸ் ரெண்டுமே இந்த உண்மையை வந்து சொல்லுது. சர்வேஸ் என்ன சொல்லுது, இந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி கவலைக்கிடமாக இருக்குங்க அப்படின்னு வந்து சொல்லுது எல்லா சர்வேஸுமே. இதை வந்து நம்ம சரி பண்ணணும். என்ன சொல்கிறாங்க, லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்லி இன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஸ்டிமேட்டட் டு பி ஓவர் 5 crore in நம்பர். தற்போதைய நிலைமையில் லார்ஜ் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, 5 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசிக்கு வந்து அவங்களுக்கு இல்லை, தெரியல. பேசிக் அடிஷனு, பேசிக் சப்ஸ்ட்ராக்ஷனு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நம்ம அந்த காலத்தில் இப்போ நம்ம பழைய போன வீடியோ செஷனில் நான் சொல்லியிருக்கேன். கடைசியாக முடிக்கும் போது என்ன சொன்னேன், ஒரு ஸ்டூடெண்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் 7ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு படிப்பான். அவனை போயிட்டு அவன் சொந்த பேர் எழுது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எழுத தெரியாது. அது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழ்லையாக இருக்கட்டும், உன் பேர் எழுதுனா அவனுக்கு எழுத தெரியாது, பேர் எழுத தெரியாது. ஆனால் எந்த ஸ்டாண்டர்டில் படிப்பார், அவர் 8ஆம் கிளாஸில் படிப்பார். இதுக்கு என்ன அர்த்தம், ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி நியூமரசிக்கு அவன் குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கல, மறுக்கப்பட்டது. அப்போது அந்த குழந்தை வளர்ந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃப்யூச்சர் ஸ்கூலிங், அதாவது 8ஆம் கிளாஸ் தாண்டி போகுதுன்னா, ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அவன் பேர் எழுத தெரியலனா அந்த எக்ஸிஸ்டிங் எஜுகேஷன் சிஸ்டம் அது வந்து ஒரு இட்ஸ் அ ஃபெயிலியர்னு தானே அர்த்தம். கரெக்டுங்களா? அதை தான் ரெக்கக்னைஸ் பண்ணுது. என்ன சொல்லுது பாருங்கள், இந்தியா ஃபுல்லாக சுமார் 5 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 கோடின்றது சாதாரணமான நம்பருங்க இல்லைங்க. ஒரு நாட்டோட ஜனத்தொகையே 5 கோடி இருக்குங்க. வேர்ல்டில் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷனே 6 கோடி 5 கோடின்னு பாப்புலேஷனே இருக்குது.
அப்போ இந்தியாவில் ஒரு 5 கோடி ஸ்டூடெண்ட்டுக்கு அடிப்படை அறிவு எழுத படிக்கவே தெரியல, அடிப்படை விஷயங்கள்லாம் இந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் லாங் ரனில், ஃப்யூச்சரில். அதை நம்ம சரி பண்ண வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு இல்லையா? ஒரு இஷ்யூவை சரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இஷ்யூ இருக்குது அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும். இஷ்யூ இருக்குதுன்னு ஒத்துக்கணும். இஷ்யூ இருந்தாலும் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள்லாம் நல்லா இருக்கோம், எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு இஷ்யூ ரிசால்வ் பண்ணால் இஷ்யூ இருக்குன்றதை ரியலைஸ் பண்ணணும். அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது இந்த பாலிசி. போய் சொல்லலை, 5 கோடி பேருக்கு 5 கோடி குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுது? ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி நியூமரசி இஷ்யூ இருக்குது அப்படின்ற இஷ்யூவை, அந்த பிரச்சனையை ரெக்கக்னைஸ் பண்ணுது கல்விக் கொள்கை. என்ன சொல்லுது? பேசிக் எபிலிட்டி படிக்கிறதுக்கு, பேசிக் நியூமரசி, பேசிக் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கூட அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி இருந்தால் இந்த நாட்டோட எதிர்காலம் பாதிக்கப்படுமா இல்லையா? இந்த பிரச்சனையை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இஸ் அன் இஷ்யூ. கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து சர்வே பண்ணதில் மோர் ஆர்லெஸ் ஒரு எஸ்டிமேட் 5 கோடி குழந்தைங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது. பேசிக் அடிப்படை அறிவுனா கல்வி அறிவு, சரிங்களா? ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கணும், ஆனால் அவங்களுக்கு தெரியல. என்னமோ படிக்கிறாங்க, 1 2 3 4 8ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. அவங்களோட அடிப்படை விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல தற்போது இருக்கிற கல்விக் கொள்கை, கரெக்டுங்களா? எஜுகேஷன் சிஸ்டம். இதை நாங்கள் சரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. எப்படி சரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அட்டைனிங் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி ஃபார் ஆல் சில்ட்ரன் வில் thus become an urgent நேஷ்னல் மிஷன். இந்த நேஷ்னல் மிஷனை, இந்த நாட்டோட ஃபோக்கஸை எப்படி அந்த அந்த இல்லிட்ரஸி இருக்குல்ல, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த நிலையை நாங்கள் சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சரிப்படுத்துவோம்? வித் இமீடியட் மெஷர்ஸ் டு பி டேக்கன் ஆன் மெனி ஃப்ரண்ட்ஸ் வித் கிளியர் கோல்ஸ் தட் வில் பி அட்டைன்ட் இன் த ஷார்ட் டேர்ம். மெஷர்ஸ் எடுப்போம். மெஷர்ஸ் எடுத்து எப்படி ரிசால்வ் பண்ணுவோம்? ஷார்ட் டேர்மில் நாங்கள் ரிசால்வ் பண்ணோம். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி of the education system will be to achieve universal foundational literacy in primary school level. ஸோ இந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி வந்து எந்த ஸ்டேஜில் நாங்கள் அட்டைன் பண்ணுவோம்? ப்ரைமரி ஸ்கூல் லெவலில் நாங்கள் அட்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா? எதுக்குள்ளே இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுவோம்? 2025 இந்த இஷ்யூவை நாங்கள் அட்ரஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு கல்விக் கொள்கை சொல்லுதுங்க. ஒரு டைம் லைன் செட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அடுத்த 50 வருஷத்தில் இது ரிசால்வ் பண்ணோம் சொல்லலை. இன்றைக்கி என்ன வருஷம்? 2020. 2025 இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கிற இஷ்யூஸ் இருக்குல்ல, லிட்ரஸி அண்ட் நியூமரசி இஷ்யூஸை நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் 2025 பண்ணுவோம்னு புதிய கல்விக் கொள்கை டிக்ளேர் பண்ணுது. எவ்வளோ எஃபிஷியண்ட்டான சிஸ்டம் இது, எஃபிஷியண்ட்டான ஐடியா இது. The rest of this policy will become relevant for our students only if the basic learning requirement is first achieved. ஸோ இந்த மொத்த பாலிசியுமே எப்போ பயன்படும்? ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் லிட்ரஸி சரி பண்ணாதான் இதுக்கு அடுத்து வரப்போகிற விஷயங்கள்லாம் பயன்படும். ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி இல்லை அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் இருக்கிற 60 பேஜுக்கு பாலிசி எழுதியிருக்காங்க இல்லையா, எதுவுமே பயன்படாது. ஸோ அந்த மற்ற சொன்ன விஷயங்கள் ஸ்கூல் எஜுகேஷனில் நெக்ஸ்ட் லெவலில், அப்புறம் ஹையர் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி லெவல் எஜுகேஷன், அதெல்லாம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ஓகேங்களா? இதை நாங்கள் எப்படி ரிசால்வ் பண்ணுவோம் சொல்கிறாங்க பாருங்கள். To this end, a national mission on foundation literacy and numeracy will be set up by the Ministry of Human Resource Development on priority. ஒரு நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசின்ற ஒரு ஸ்கீமை செட் பண்ணுவோம். இது யாரோட தலைமையில் இயங்கும்? MHRD தலைமையில் ஆன் ப்ரையாரிட்டி நாங்கள் செட் பண்ணுவோம். அக்கார்டிங்லி all state and union territory governments will immediately prepare an implementation plan for attaining universal foundation literacy and numeracy in all primary schools, identifying stage-wise targets and goals to be achieved by 25 and closely tracking and monitoring the progress of the same. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அகெயின் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மாநில சுயாட்சியை வந்து மத்திய அரசு எப்படி மதிக்குதுன்னு பாருங்கள். இந்த 2025 இந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளான் யார் கொடுப்பா? பிளான் எப்படி நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறோன்ற பிளான் யார் கொடுப்பான்னா, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அந்தந்த யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்ஸும் தான் கொடுக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ணி இதை தான் நீ ஃபாலோ பண்ணணுன்ட்டு ஒரு புல்டோஸ் பண்ணுறதோ தன்னிச்சையாக செயல்படலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில சுயாட்சியை மதிக்குது. எஜுகேஷன் வந்து ஒரு கண்கரண்ட் சப்ஜெக்ட்டு அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணி
ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்ஸுக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ தட்டு நம்ம கலெக்டிவாக பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு வார்த்தை வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் இல்லை, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் வந்து அண்ணன் தம்பி மாதிரி 2 பேர் சேர்ந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணால் தான் இந்த பாரத நாடே டெவலப் ஆகும். சரிங்களா? காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்னா எதிரியாக ட்ரீட் பண்ணுறது, ஒரு ஸ்டேட்டை இன்னொரு ஸ்டேட்டு எதிரியாக ட்ரீட் பண்ணுறது, அது கூடாது அப்படின்னு இந்த டேர்ம் அவர் தான் காயின் பண்ணுறாரு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாரு? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். State governments will immediately prepare an implementation plan for attaining universal foundational literacy and numeracy in all primary schools. Stage wise targets identify பண்ணோம். சும்மா பிளான் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்குறது இல்லை. ஸ்டேஜ் வைஸ் கோல்ஸை செட் பண்ணி இந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பீரியடுக்குள்ளே நாங்கள் முடிப்போம். இந்த பிளான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் திணிக்கல, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்ஸ் பிளானை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மியர்லி இட் வில் என்ஷூர் தட் அவங்க கொடுத்த கமிட்மெண்ட் மீட் பண்ணுறாங்களா அப்படின்ற மானிட்டரிங் பண்ணுற வேலை தான் பண்ணணும். ஸோ இன் அ சிங்கிள் ஸ்ட்ரோக்கு என்ன பண்ணுது பாருங்கள். ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி 2025க்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணுது புதிய கல்விக் கொள்கை. 2வது மாநில சுயாட்சிக்கு மரியாதை கொடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, யாரையும் புல்டோஸ் பண்ணல. இந்த பிளான்ஸே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. 3வது இதை க்ளோஸ்லி ட்ராக் பண்ணி அந்த ப்ரோக்ரஸை மானிட்டர் பண்ணுவோம். அந்த ஒரு வேலையை மாத்திரம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்க போகுது. ப்ரோக்ரஸ் ஹால்ட் நிறைய ரீசன்ஸ்னால ப்ரோக்ரஸ் இல்லாமல் ஸ்டக் ஆகலாம். ஒன்று பியூரோக்ராட்டிக் இன்எஃபிஷியன்சியாக இருக்கலாம், பட்ஜெட் இல்லாமல் இருக்கலாம். தேர் கேன் பி மெனி ரீசன்ஸ். பியூரோக்ராட்டிக் இன்எஃபிஷியன்ஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் வெரி வெல் இன்டர்வீன் அண்ட் ரீஸ்ட்ரக்சர் தி பியூரோக்ரஸி டு அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம்ஸ். ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் இஷ்யூஸ்னாலும் ஸ்டில் வெரி வெல் கவர்மெண்ட் கேன் இன்டர்வியூ. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மஸ்ட் பி இம்ப்ளிமெண்டட். ஸோ தட்டு என்ன கோல், நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட கோல் என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீடியோ செஷனில். இந்தியாவை வந்து குளோபல் சூப்பர் பவர் ஆக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜில் குளோபல் சூப்பர் பவர் ஆக்கணும். அதுதான் சிங்கிள் ஃபோக்கஸ். சரிங்களா? ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசியில் அடுத்து என்ன பாயிண்ட், செக்ஷன் 2.3 நம்ம 8th பேஜில் இருக்கோம். நியூ எஜுகேஷன் பாலிசியில் 8th பேஜில் இருக்கும். செக்ஷன் 2.3 என்ன சொல்லுது பாருங்க. ஃபஸ்ட்டு, டீச்சர் வேகன்சிஸ் will be filled at the earliest in a time bound manner, especially in disadvantaged areas and areas with large pupil to teacher ratios or high rates of illiteracy. என்ன சொல்கிறாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பழைய செஷன்ஸில். டீச்சர் இஸ் அ சென்டர் ஆஃப் எனி டீச்சர். அந்த வாத்தியார், டீச்சர், குரு, அவர் தான் வந்து he or she is a center of any educational reform. இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது கல்விக் கொள்கை. வெறும் பில்டிங், ஒரு ஸ்கூலுன்ட்டு ஒரு பில்டிங் கட்டிட்டா என்ன ஆகிடாது, அது ஸ்கூல் ஆகிடாது. ஆனால் ஒரு எஃபெக்டிவ் டீச்சர் இருந்தால் ஒரு மரத்தடியில் கூட மேதைகளை உருவாக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ டீச்சர் இஸ் அ சென்டர் ஆஃப் ஆல் எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ். இதை வந்து நம்ம பாலிசி ரெக்கக்னைஸ் பண்ணுது. அதற்காக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸியை நாங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு, டீச்சர் வேகன்சிஸை நிரப்புவோம் இன் அ டைம் பவுண்டு மேனர். டைம் பவுண்டு மேனர்னா அதாவது ஒரு பர்டிகுலர் டெட்லைனுக்குள்ளே இன் அ டைம் பவுண்டு மேனர் we will fill டீச்சர் வேகன்சிஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி எந்த மாதிரி இடங்களில் டீச்சர் வேகன்சிஸை எந்த மாதிரி இடங்களில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக ஃபில் பண்ணோம் சொல்கிறாங்க பாருங்கள். இன் டிஸ்அட்வான்டேஜ்டு ஏரியாஸ்னால் என்ன, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து போக்குவரத்து வசதியே இல்லை. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம்லி ரூரல் ஏரியா, போக்குவரத்தே இல்லை, பட் ஸ்டில் பீப்புள் ஆர் ட்ராவலிங் லாங் டிஸ்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் அது டிஸ்அட்வான்டேஜ் ஏரியா. அந்த மாதிரி ஏரியாஸுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்போம், அந்த இடத்துல டீச்சர்ஸை ஃபில் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அடுத்து எந்த மாதிரி ஏரியாவில் டீச்சர்ஸுக்கு இமீடியட்டாக ஃபில் பண்ணுவோன்றது பாருங்கள். பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கும். பியூப்பிள்னா யார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு, டீச்சர்னா குரு. பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ் ரூமில் 150 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க.
அந்த 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே டீச்சர். சரிங்களா? அப்போது அந்த ஒரு டீச்சரு அந்த 150 ஸ்டூடெண்ட்டை கவனிக்க முடியுமா? இண்டிபெண்ட் அட்டென்ஷன் கொடுக்க முடியுமா? இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தனியாக அந்த குழந்தை எப்படி வருது, அதோட நீட்ஸ் என்ன, அதோட நெசசிட்டிஸ் என்ன, எஜுகேஷ்னல் ரீதியாகவோ இல்லை மற்ற ரீதியாகவோ அதுக்கான நெசசிட்டிஸ் என்னான்ட்டு அந்த ஒரு டீச்சரால் கவனம் செலுத்த முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள், அன்சைன்டிஃபிக். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா பியூப்பிள் டு பியூப்பிள்னால் என்ன சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்னா டீச்சர். இந்த பியூப்பிள் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன உதாரணத்தில் எவ்வளோ 150 to 1 இதுதான் ரேஷியோ. சரிங்களா? 150 ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர், இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து கம்மி பண்ணணும். இப்போ எந்த இடத்துலலாம் இந்த ரேஷியோ அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலையும் நாங்கள் டார்கெட் பண்ணி டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணோம். ஸோ தட் என்ன ஆகும், 150 பேர் இருக்கிற ஒரு 150 பேர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருக்கிற இடத்துல நான் ஒரு 5 டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அப்போ இமேஜின் பண்ணி 30 பேருக்கு ஒரு டீச்சர். அப்போது அந்த டீச்சரால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் அதோட தேவைகள் என்ன, கல்வி தேவைகள் என்ன, மற்ற தேவைகள் என்னன்னு கவனிக்கிறதுக்கு அந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த டீச்சருக்கு வந்து கவனிக்கிறதுக்கு முடியும். சயின்டிஃபிக்கலி பாசிபிள். எங்கெல்லாம் இந்த பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ அதிகமாக இருக்கோ அங்கேயும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவோம்னு சொல்லுது கல்விக் கொள்கை. அடுத்து எந்த மாதிரி இடத்துல டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவோம்னு சொல்லுது பாருங்கள். ஹை ரேட்ஸ் ஆஃப் லிட்ரஸி இல்லாமல், கல்வி அறிவு இல்லாமல், கல்வி அறிவு இல்லாமல் ஒரு சில இடங்கள் இருக்கும்ல, அந்த இடத்துல அதிகமாக இருக்கிற அந்த மாதிரி கல்வி அறிவு இல்லாமல் நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல அங்கே 2-3 ஸ்கூல் இருக்குன்னா அங்கேயும் நான் ஃபோக்கஸ் பண்ணி டீச்சர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் அப்பாயிண்ட் பண்ணுவேன்னு சொல்லுது. ஹைலி சயின்டிஃபிக் மெத்தட். இதை விட யாராவது யோசிக்க முடியுமா? ஒரு மக்களோட வெல்ஃபேருக்காக யாராவது யோசிக்க முடியுமா? முடியாது. ஸோ இவங்களோட இந்த பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ பிடிஆர்னு சொல்கிறாங்க. ஐடியல் ரேஷியோ எதை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணோம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதில் a pupil to teacher ratio of under 30 to 1 will be ensured at the level of each school. Areas having numbers of socially economically disadvantaged students will aim for a PTR of 25. இவங்க கோல் என்ன, இந்த பியூப்பிள் டு டீச்சர் ரேஷியோ 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர், இதுதான் கோல். கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, 150 பேருக்கு 200 பேருக்கு ஒரு டீச்சர்லாம் இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் மெத்தட். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அ சிங்கிள் டீச்சர் டு கான்சன்ட்ரேட் ஆன் எவ்ரி ஸ்டூடெண்ட். அது நடக்காத விஷயம், சயின்டிஃபிக்கலி இம்பாசிபிள் திங். ஆனால் இவங்க கோல் என்ன சொல்கிறாங்க கல்விக் கொள்கையில், 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர், இதுதான் எங்கள் டார்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் அச்சீவ் பண்ணணும்னு டிக்ளேர் பண்ணுறாங்க பாலிசியில். இப்போது இதே ரேஷியோவை சோஷியலி எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்டு, சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்டு, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்காங்க இல்லையா மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு 30 to 1 ரேஷியோ இல்லை, 25 to 1, 25 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர். அப்போது ஃபோக்கஸ் இன்னும் இன்க்ரீஸ்டு ஃபோக்கஸ் வரும் குழந்தைங்க மேலே. அப்போது அந்த குழந்தை நல்லா படித்து டீச்சர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி குழந்தை நல்லா படித்து வளர்ந்தா அந்த பெருமை யாருக்கு, இந்த நாட்டுக்கு தான் அந்த பெருமை சேரும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து இந்த பியூப்பிள் டு பிடிஆர், ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ, பிடிஆர்னால் ரொம்ப பியூப்பிள் பியூபிஏஎல் ரொம்ப கடினமாக இருக்குது. நம்ம என்ன வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ எஸ்டிஆர்னு வச்சுக்கலாம், நம்ம புரியணுன்ற ஈஸியாக வரணுன்றதுக்காக. ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, ஜென்ரலான பிளேசஸில் 30:1, சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ரேஷியோ நாங்கள் 25:1 வைப்போன்றாங்க, உயர்ந்த சிந்தனை. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கரிக்குலர் சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கரிக்குலர் சைட் தெர் வில் பி அன் இன்க்ரீஸ்டு ஃபோக்கஸ் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ஓகேங்களா, கரிக்குலமில் இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி வரத்துக்கு அந்த குழந்தைங்க 0 to 3 and 3 to 8 இருக்கிற ஸ்டேஜுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஜென்ரல் ரீடிங்கு, ரைட்டிங்கு, ஸ்பீக்கிங்கு, கவுண்டிங்கு, அரித்மெட்டிக் அண்ட் மேத்தமேட்டிக்கல் திங்கிங், இதை வந்து ப்ரிப்பரேட்டரி அண்ட் மிடில் ஸ்கூல் கரிக்குலமில் அடாப்டிவாக இருக்கணுன்ற மாதிரி நாங்கள், அதாவது குழந்தைக்கு ஈஸியாக இருக்கணும். என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம், ரீடிங்கு, ரைட்டிங்கு, ஸ்பீக்கிங்கு, கவுண்டிங்கு, அரித்மெட்டிக் அண்ட் மேத்தமேட்டிக்கல் திங்கிங், இந்த விஷயங்களை அடாப்டிவ் அசஸ்மெண்ட், அதாவது ரொம்ப சிம்பிளாக இந்த மேட்ரஸை குழந்தைங்க நாங்கள் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு கல்விக் கொள்கை சொல்லுது. தேவை இல்லையா,
பேசிக் ஸ்கில்ஸ் இல்லைன்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயோ எல்கேஜிலையோ நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை கற்றுக்கலன்னா அதுக்கு மேலே 3rd 4th 5th எப்படி நீங்கள் கோப்பப் பண்ணுவீங்க? முடியாது இல்லையா? அந்த பழைய கதை தான். 8ஆம் கிளாஸில் படிப்போம், சொந்த பேர் எழுத தெரியாத நிலைமை தான் வரும். இப்போ அதே குழந்தை டக்குன்னு 10 12 போயிடுச்சுன்னா அதோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அந்த ஸ்டூடெண்ட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். கஷ்டம் தானே? நாளைக்கு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இருக்காது, பேசிக் அடிப்படை விஷயங்களும் தெரியாமல் அந்த குழந்தை இந்த உலகத்தை எப்படி சந்திக்கும், எப்படி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றும், அந்த குழந்தைய அவனை எப்படி காப்பாற்றிக்குவான்? முடியாது இல்லையா? இந்த கஷ்டம் வரக்கூடாதுன்றக்காக தான் முன்னாடியே ஸ்டார்டிங்லேருந்தே குழந்தைய சின்ன கரெக்டாக ட்ரெயின் பண்ணி ஒரு லெவலில் விட்டுட்டா அந்த குழந்தை he or she will take care of himself or herself on their own. இதுதான் கான்செப்ட்டு. என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம்? ரைட்டிங், ஸ்பீக்கிங், கவுண்டிங், அரித்மெட்டிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் திங்கிங்கை ப்ரிப்பரேட்டரி அண்ட் மிடில் ஸ்கூல் கரிக்குலமில் பர்ஃபெக்டாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸ் டெய்லி அண்ட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஓவர் த இயர் ஆன் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் தீஸ் சப்ஜெக்ட்ஸ் வில் பி டெடிகேட்டட் டு என்கரேஜ் அண்ட் என்தூஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி? ஆன் அ டெய்லி பேசிஸு ரெகுலர் ஈவெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸில் ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணி அவங்களோட பேசிக் இன்ட்ரெஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ஸில் நாங்கள் தூண்டுவோம், என்தூஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திணிக்கல உங்களை எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீ நாளைக்கே டாக்டர் ஆகி 5ஆம் கிளாஸ்லேயே பேஷண்ட்டை கவனி அப்படி சொல்லலை. ஓகேங்களா? அந்த மாதிரியும் இருக்காங்க. 11 வயசில் ஒரு பையன் ஹரியானாவில் 13 வயசில் எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆகியிருக்கான். அதை விட்டுருவோம், எக்ஸப்ஷனல் கேஸு. நான் என்ன சொல்கிறேன், இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நாங்கள் திணிக்காமல் உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் தூண்டுறோம். உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நீயே போய் கற்றுக்குவ. ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க அவென்யூஸை. அதுதான் என்ன சொல்ல வராங்க. செக்ஷன் 2.4 பேஜ் 9 என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல் கரிக்குலம்னு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸ் டெய்லி அண்ட் ரெகுலர் ஈவெண்ட்ஸ் ஓவர் த இயர், ஒரு வருஷம் ஃபுல்லாக பர்டிகுலர் எவ்ரிடே ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸில் அந்த சப்ஜெக்டை பற்றி என்தூஸ் பண்ணுறதுக்காக ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுவோம். இது த்ரூ அவுட் தி இயர் நடக்கும், ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ தட்டு students will feel encouraged to look into those subjects and develop themselves. கரெக்டுங்களா? இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி நம்ம சொன்னோம் இல்லையா, இல்லை குழந்தைகள்ன்ட்டு, அதை இது வளர்க்கும். ஒன்ஸ் ஃபவுண்டேஷனல் நியூமரசி அண்ட் லிட்ரஸி என்ஷோர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜஸை குழந்தைக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்றது நோக்கம். இதை தாண்டி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த என்ன தான் பண்ணாலும் இந்த ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ நம்ம கம்மி தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருந்தால் தான் பெஸ்ட் ரேஷியோ நம்ம சொல்லலாம். ஸோ 1:1 இஸ் த பெஸ்ட் ரேஷியோ. ஆனால் நம்ம நாடு இருக்கிற பொருளாதார நிலைமையிலையும் இல்லை மற்ற ப்ரையாரிட்டிஸ்லையும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் வைக்க முடியுமா? நம்மளால் முடியாது. ஆனால் 1:1 இஸ் த பெஸ்ட் ரேஷியோ. ஆனால் ப்ராக்டிக்கலி அது பாசிபிளாக இல்லை. இப்போ இந்த குறையை எப்படி நாங்கள் நிவர்த்தி பண்ணுறது, நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்டடீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, இந்த பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஸ்டடீஸ் அரவுண்ட் த வேர்ல்டு ஷோ one-on-one peer tutoring to be extremely effective for learning, not just for the learner but also for the tutor. உலகம் ஃபுல்லாக நடத்தின சர்வேஸில் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா 1:1 பியர் லேர்னிங்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர், ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாரு, ஒருத்தர் கற்றுக்குவார். இது எஃபெக்டிவ் மெத்தடு அப்படின்னு வேர்ல்டு ஃபுல்லாக நடத்தின சர்வேஸை இண்டிகேட் பண்ணதுன்னு இங்கே சொல்கிறாங்க, கோட் பண்ணுறாங்க. தஸ் peer tutoring can be taken up as voluntary and joyful activity for fellow students under the supervision of trained teachers and by taking due care of safety aspects. என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஒரு கிளாஸில் ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு 50 பேர் இருக்கிற ஒரு கிளாஸில் ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பியர் டு பியர் டியூட்டரிங் அந்த ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை வச்சு கொஞ்சம் பின்தங்கிய ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பையன் பியர் டு பியர் டியூட்டரிங் பண்ணுவான் சிலபஸை வச்சு.
இது எப்படி பண்ணுவான்? அவன் தன்னிச்சையாக பண்ண மாட்டான், டீச்சரோட ஆக்டிவ் சூப்பர்விஷனில் பண்ணுவான். இப்போ ஒரு டீச்சரு ஒரு 25 பேருக்கு 30 பேருக்கு கல்வி அந்த மேட்டரை புரிய வைக்கிறதுக்கும் ஒரே ஒரு ஆள் பியர் டு பியர்னால், அதான் பியர்ஸ்னால் என்ன ஆங்கிலத்தில்? ஈக்குவல்ஸ். பியர்ஸ்னால் ஈக்குவல்ஸ். இப்போ நான் இருக்கேன், நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன், என் ஃப்ரெண்டு 10ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு, நாங்கள் 2 பேரும் யார்? பியர்ஸ். we are ஈக்குவல்ஸ். அந்த மாதிரி பியர் டு பியர் டியூட்டரிங்கு நடந்தால் இந்த ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ பிரச்சனை வந்து டு எ கன்சிடரபிள் எக்ஸ்டெண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணலான்னு வந்து சொல்லுது கல்விக் கொள்கை. கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் முடியாது இல்லைங்களா? இட்ஸ் இம்பாசிபிள். இந்த குறைய பியர் டு பியர் டியூட்டரிங்கில் நான் சரி பண்ணுவேன்னு சொல்லுது. பியர் டு பியர் டியூட்டரிங் கூட எப்படி சொல்கிறாங்க? தன்னிச்சையாக நடக்காது, டீச்சரோட மேற்பார்வையில் சூப்பர்விஷனில் தான் அந்த பியர் டு பியர் டியூட்டரிங் நடக்கும். ஃபென்டாஸ்டிக் ஐடியா இது. இதையும் தாண்டி பியர் டு பியர் டியூட்டரிங்கை தாண்டி every literate member of the community could commit to teaching one student or one person how to read. It would change the country's landscape very quickly. பியர் டு பியர் டியூட்டரிங்கையும் தாண்டி சமுதாயத்தில் படித்த எவ்ரி லிட்ரேட் மெம்பர், ஒவ்வொரு படித்தவனும் குட் கமிட் டு டீச்சிங். ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்றுக்கணும். சரிங்களா? அப்படி ஏற்றுக்கிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு, அந்த குழந்தைக்கு ஹவு டு ரீடு, ஹவு டு டூ ஃபவுண்டேஷன் லிட்ரஸி, நியூமரசியோ எந்த மாதிரி விஷயங்கள் அந்த இருந்தாலும் சரி, பேசிக்கான விஷயங்களை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா இந்த கண்ட்ரியோட கல்வி, அதாவது எஜுகேஷன் லேண்ட்ஸ்கேப்பே மாற்றக்கூடிய பவர் எப்போ இருக்குது? ஆர்டினரி பீப்புள் இந்த மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆனாங்கன்னா இந்த கண்ட்ரியோட எஜுகேஷன் லேண்ட்ஸ்கேப்பே தலைகீழ மாறிடும் ஓவர் நைட்டில் அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. பவர்ஃபுல் ஐடியா. எப்போ வந்து பீப்புள் இன்வால்வ் ஆகிறாங்களோ ஒரு விஷயத்தில், ஜனம் வந்து ஒன்ஸ் இட் பிகம்ஸ் அ மூவ்மெண்ட், பீப்புள் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிறாங்களோ அந்த விஷயம் 100% சக்ஸஸ் ஆகும். ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் இங்கே சொல்கிறாங்க, எவ்ரி லிட்ரேட் மெம்பர் ஆஃப் தி கம்யூனிட்டி கேன் கமிட் டு டீச் அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட். சரிங்களா? இது என்ன பண்ணும்? இந்த பியர் டு பியர் டியூட்டரிங் சொல்லியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அதை வந்து இது காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அந்த விஷயத்தை இது சப்போர்ட் பண்ணும். இன்னும் கூடுதலாக சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்? அந்த ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோவில் இருக்கிற இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை இதுவும் நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த ஃபவுண்டேஷனில், ஏன்னா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இது, ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இதில் வந்து எப்படி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் கொடுப்போம், நியூட்ரிஷனல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் அப்படின்லாம் கமிட் பண்ணுறாங்க எஜுகேஷனல் பாலிசியில். ஏன்னா நியூட்ரிஷன் இருந்து கரெக்டான நியூட்ரிஷன் குழந்தைக்கு கிடச்சதுன்னா படிக்க முடியும், அப்போ தான் பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்கும், அப்போ தான் படிக்க முடியும். அடுத்தது நம்ம அந்த பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அது கூட ட்ராப் அவுட் ரேட்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம். இப்போ வந்து ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க வந்து சேருவாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டுன்னு சேரும்போது கொஞ்ச நாள் கழிச்சு ஃபார் சம் ரீசன் ஆர் தி அதர் ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. ஃபேமிலி ரீசன்ஸாக இருக்கலாம், தெர் கேன் பி சோ மெனி அதர் ரீசன்ஸ் வச்சுக்கலாம், ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. அந்த ட்ராப் அவுட்ஸை அந்த ட்ராப் அவுட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது அடுத்த செக்ஷன், தேர்ட் செக்ஷனு. இந்த தேர்ட் செக்ஷன் கூட நம்ம இந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசிலேயே கடைசியாக ஒரு 2-3 பாயிண்ட் இருக்குது. இதையும் அந்த ட்ராப் அவுட் ரேட்ஸு 2 சேர்ந்து அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். வணக்கம். சத்யநாராயணன்.